இன்றைக்கி கிங்ஸ்லேயோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினி பொடி இட்லி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ மினி இட்லி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு பொடி நம்மளோட இட்லி பொடி தூவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா மினி பொடி இட்லி ரெடி ஆகிடும். அன்றைக்கி லஞ்சுக்கு அதான் கொடுத்துருந்தேன். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மட்டும் தான் வாங்குவேன், தெரியாதது எதுவுமே வாங்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி கடைக்கு போகும்போது அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தாத்தா, அவர் மீன்கார தாத்தான்னு சொல்லுவேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீன் கொடுத்துருந்தார். இது வந்து ஜிலேபி மீனா, நான் ட்ரை பண்ணதே இல்லை, வேண்டவே வேண்டாம்னு சொன்னேன். உனக்காக நான் ஒன்று ஃப்ரீயாகவே தரேன், நீ இதை போய் நீ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அது மட்டும் தனியாக வந்து மசாலா தடவி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீஷோவில் இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் வெஜிடபிள்லாம் வைக்கிறதுக்காக. நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் இந்த பாக்ஸ் வாங்கினதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் 3 வீக்ஸ் ஆகுது இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டிருந்தேன், என்னடி நீ மீன் குழம்பு வந்து ரசம் மாதிரி கரைச்சி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கரைச்சி வைக்கிற மீன் குழம்புனே வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி தண்ணியிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து நீங்கள் வந்து இந்த குழம்பு வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே சூப்பராக மீன் குழம்பு வந்து இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். அது கூடவே வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்து சுட சுட மாங்காய் போட்டு மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கான மினி விலாக் இதுதான். இதே மாதிரி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.